பிடியதன் உருவமை குலமிகு கரையது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுண பரப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமலெடுத்து எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை சதய நட்சத்திரம் சிறப்பாக கூடிய சுபதினத்தில் ஆங்கில மாதமாகிய நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கின்றது மலர்கின்றது. தொழில் முக்கியம்னா கண்டிப்பா 12-11 கால பைரவ அஷ்டமி. ஓம் கால துவஜாய வித்மிகி சூலஹஸ்தாயித்மிகி தன்னோ பைரவ பிரஜோதயாத்னு சொல்லுவாங்க. அந்த காயத்ரி மந்திரத்தை காலையில் 108 சாயந்தரம் 108 மிளகு தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 பைரவருக்கு போய் நீங்கள் கும்பிடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வரளி மாலை வாங்கி போடுங்க, ஜம்பிங்கி மாலை பியூர் நெய் வாங்கி ஊற்றுங்க. விளக்கெல்லாம் போட வேண்டாம். கற்பகிரகத்தில் நெய் வாங்கி ஊற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. முதல் அர்ச்சனை சுவாமி பேருக்கு, அப்புறம் மற்ற உங்கள் பேருக்கு. அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா கால பைரவஷ்டமி தொழிலுக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, கர்மத்துக்கு அதிபதி, அதனால எல்லாத்துக்கும் அதிபதி கால பைரவர் தான். அடுத்து நாம் காண இருப்பது பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி, ஞானத்துக்கு அதிபதி. பார்த்தீங்களா? பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி, ஞானத்துக்கு அதிபதி, வேதத்துக்கு அதிபதி. ஒரு சொல் ஒரு செயலை செய்வதற்கு செஞ்சத்தான் தூக்கம் வரும். கமாண்டிக்கு அதிபதி. இனிமேல் உங்களுக்கு 12 ராசிக்கு அந்த கேரக்டர் சொல்லித்தான் ராசியை சொல்லணும். முதல்ல ராசியை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் இந்த அளவுக்கு எந்த ராசியை சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுதா? அரசியலுக்கு அதிபதி, ஆன்மீகத்துக்கு அதிபதி, வேதத்துக்கு அதிபதி, வாதத்துக்கும் திறமைக்கும் செயலுக்கும் அதிபதி யாரு? கமாண்டிக்கும் அதிபதி யாரு? சிம்ம ராசி. அப்படி சொல்லணும். அப்பதான் அதனுடைய பவர் வெளியே வரும். அப்ப நீங்க எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க? வேலை செய்ய மாட்டீங்க, ஆனா வேலை வாங்குவீங்க. ஆனா ஒரு வகையில சோம்பேறியாவே இருப்பீங்க. ஏன்? அவங்க வேலை செய்யறாங்கல்ல, நம்ம எதுக்கு வேலை செய்யணும்? நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்ல, நம்ம கமாண்டிங் பண்ணிட்டோம்ல, அப்ப நம்ம வேலை செய்ய வேண்டாம்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய, அதாவது தாழ்வில் ஒரு உயர்வு, உயர்வுல ஒரு தாழ்வு. இதுதான் சிம்ம ராசிக்குரிய அளப்பிரியமான ஒரு கேரக்டர். உங்க தசா பத்திய பார்த்துக்குங்க. அரசியல் ரொம்ப ஜோரா 2026 எதுக்கு வேணாலும் சேருங்க, யாரு எது வேணாலும் பண்ணிக்கோங்க. நீதியோட நெறிமுறையோட வாழ்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவங்க, நீங்கள் கற்றுக்கிட்டவங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றிவாக சூடக்கூடிய நேரம் நவம்பர், டிசம்பர், ஜனவரியிலிருந்து கண்டிப்பாக. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு 4 இருக்கார். உங்கள் ராசிக்கு 4 இருக்கார். அப்போ நல்லது உங்களுக்கு கொடுக்கத்தான் வேணும். கார்த்திகை ஆட்சி பெற்ற இடம். உங்க 2க்குரியவர் 4 இருக்கும்போது எப்படி இருக்கும்? 2க்குரியவர் 6 இருக்கக்கூடாது, 2க்குரியவர் 8 இருக்கக்கூடாது, 2க்குரியவர் 12, 2க்குரியவர் 4. தனாதிபதி சுகாதிபதியா மாறுகிறார். வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் சுகத்தை கொடுக்கிறார். வருமானத்தை கொடு மதிப்பு மரியாதை கொடுக்கிறார். அப்ப அந்த வகையிலே நிச்சயமாக உங்களுடைய ராசி, உங்களுடைய சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாக அமையும். அப்ப என்ன செய்யணும்? வேதங்கள் படிங்க, அரசியல்ல புகுந்து விளையாடுங்க, டெண்டர் சம்பந்தப்பட்ட வேலையை பாருங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையை பாருங்க, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையை பாருங்க, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையை பாருங்க. பார்த்தீங்களா? IAS, IFS, நிர்வாகம், சீர்திருத்தம், அறக்கட்டளை, எல்லாமே தங்கம், எல்லாம் HOD. எதை எடுத்தாலும் HOD தான். ஹை சொசைட்டி பீப்புள் ஆர் சிம்மராசி. எல்லாமே ஹை சொசைட்டி பண்ணீங்க. அப்போ சிம்ம ராசிக்கு உங்களுக்கு வேண்டிய தொழிலை நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? அப்போ அந்த வேண்டிய தொழிலை மட்டும் நீங்கள் செஞ்சுவாங்க. உங்கள் தசா பற்றியை பார்த்துக்கோங்க. சரி, ராசி கட்டத்தில் ராசி நல்லா இல்லையா, நீச்சமாக இருக்காருயா? ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்களே ஐப்பசி மாதம் சூரியன் நீச்சம், துலாமில் நீச்சம். சரி, அப்போ நவாம்சத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும்ல, நவாம்சம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும்ல. அப்போ நவாம்சத்தில் கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரம் இருந்தாருன்னா, சித்திரை 4ஆம் பாதம், சித்திரை 1ஆம் பாதம், சித்திரை 2ஆம் பாதம், சித்திரை 4ஆம் பாதம் துலாமுக்கு தான் வரும். அப்போ சித்திரை 1ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா நவம்சத்தில், அப்போ சித்திரைங்கிறது செவ்வாய் நட்சத்திரம். அப்போ கண்டிப்பாக நல்லா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கணக்கெடுக்கணும். 3-4 வராமல் கணக்கெடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நவம்சத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அது பேர் தான் வம்ச விருத்தி.
எனவே சிம்மராசி நேயர்களுக்கு மேற்கண்ட எல்லா தொழிலும் செஞ்சுக்கோங்க. இந்த மாசத்துல சூரியன் நீச்சம். எவ்வளவு நாளைக்கு நீச்சம்? ஐப்பசி வரைக்கும். அதாவது நவம்பர் 15 நவம்பர் 16 இருந்து உங்க வீட்டுக்கு கார்த்திகைக்கு வந்துடுறாரு. கார்த்திகைக்கு வந்து கார்த்திகைக்கு புனிதமான மாதத்திற்கு வந்துடுறாங்க. ஐப்பசியில் அன்னாபிஷேகம்லாம் வருது. அது ஒரு பக்கம் நடக்கட்டும், அது ஒரு பக்கம் நடக்கத்தான் செய்யும். அதில் எந்த மாற்று கருத்தில். அதே சமயத்தில் நிச்சயமாக இந்த சிம்ம ராசி நேயர்கள் என்ன குடும்பத்தில் கவனம், போக்குவரத்தில் கவனம் இருக்கணும். ஏன்னா கேது இருக்கார், உங்கள் வீட்டில் கேது இருக்கார், உங்களுக்கு 7ஆம் வீடு ராகு. அப்போ சமசப்தத்தில் சர்ப்பசாந்தி, சர்ப்ப கிரகங்கள், ராகு கேதுக்கள், கரும்பாம்பு செம்பாம்பு சொல்கிற பார்த்தீங்களா, சர்ப்ப கிரகங்கள், அது ஒரு நெகட்டிவ். கேது இருக்கிறது ஒரு நெகட்டிவ். இன்னொரு நெகட்டிவ் என்ன சொல்லுங்க? இன்னொரு நெகட்டிவ் அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி. அப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி என்ன செய்யும்? கவனமாக இருக்கணும். ஏற்கனவே கடகத்தை விட சிம்மத்துக்கு கம்மி தான், கடகத்தை விட சிம்மத்துக்கு கம்மி தான். அதனால சிம்ம ராசி நேயர்கள் குடும்பத்தில் மற்றும் கணவன் மனைவி உறவு, குழந்தைகளுடைய உறவு, நண்பர்களுடைய உறவு, போக்குவரத்துல கவனம், பார்ட்னர்ஷிப்பினுடைய கவனம், பார்ட்னர்ஷிப்புடைய உறவு, இதெல்லாம் எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாசத்தை ஒரு வெற்றிக்குரிய மாசமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆக கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாசத்துல கொஞ்சம் எச்சரிக்கை. எந்தெந்த இதில் எச்சரிக்கை? நெருப்புல, நீரில், பொதுவாக பஞ்சபூதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா இது அப்படியே நீங்கள் கொண்டு நவம்பருக்கு எடுத்து டிசம்பரில் கொண்டு போய் தரலாம். அப்போ எப்படிப்பட்ட தெய்வங்கள் வழிபடணும்? இது ரொம்ப முக்கியம். சிம்ம ராசிக்கு நிச்சயமாக அரசியலுக்குரிய மாதம், ஆன்மீகத்துக்குரிய மாதம், வேதங்களுக்குரிய மாதம், கருவுக்கு கருவாக இருக்கக்கூடிய மாதம். 5ஆம் இடம் தாங்க கருவறை, கும்பந்தான் கலசறை. கருவறை கற்ப கிரகம்ங்கிற பார்த்தீங்களா, கற்ப கிரகம். அப்புறம்தான் மகா மண்டபம், அப்புறம்தான் அர்த்த மண்டபம். கற்ப கிரகம் கருவறை. அந்த கருவறைங்கிறது எப்படி இருக்கணும்? எவ்வளவு அமிர்தமா இருக்கணும், எவ்வளவு மதிப்பா இருக்கணும், எவ்வளவு புனிதத்தன்மையோடு இருக்கணும். மதிப்பு வேண்டாம், மரியாதை வேணும், புனிதத்தன்மையா இருக்கணும். அப்ப எப்படிப்பட்ட தொழில், எப்படிப்பட்ட நண்பர்கள், எப்படிப்பட்ட செயல்கள், எந்த வழிபாடு? சூரிய வழிபாடு, ஆதித்ய வழிபாடு. சூரியனுடைய ஆதித்ய கிருத்தத்தை படிங்க, ஒரு மண்டலம் படிங்க, ஒரு மண்டலம் படிங்க. சூரியனுடைய ஆதித்ய கிருத்தத்தை ஒரு மண்டலம் படிங்க. நிச்சயமாக ஒரு மறுபிறவி, உங்களுக்கு ஒரு மறு சான்றிதழ், நிச்சயமாக அதுக்கு ஒரு நற்சான்றிதழ் உண்டு. சார், ஒரு வினை விதைச்சோம்னா அதுக்கு எதிர்வினை உண்டு. அந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரு டீஆக்டிவிட்டி உண்டு, அந்த எதிர்வினை உண்டு. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. கெட்டதுன்னா வெகு சீக்கிரம் நம்ம பாயும், நல்லதுன்னா கொஞ்சம் ஸ்லோவா ரேசம் பாயும். அவ்வளவுதான் விசேஷம், அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த வகையில சூரியனார் கோவில், சூரியனுடைய காயத்ரி மந்திரம், மற்றவங்க சந்தியாவந்தனம் பண்றவங்க சந்தியாவந்தனம். அதே சமயத்துல பஞ்சபுராணம், பஞ்ச கீர்த்தனைகள், பஞ்சபூதங்கள் பார்த்தீங்களா, சிவபுராணம், அதே மாதிரி 12 திருமுறைகள் வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை, முக்கியமாக கூட்டு பிரார்த்தனை, இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த மாதம் அஷ்டமத்து சனியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு மாசமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.